தேவனுடைய சமூகத்திலே என்னுடைய வாக்கு தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் ஆபகுக் 2ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் ஒரு 3வது வசனத்தை என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் காண்பித்து அந்த வசனத்தை ஆண்டவர் இன்னைக்கு பேசும்படியா என்னுடைய இருதயத்திலே கொடுத்தார். எல்லாரும் எடுத்தலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ரொம்ப அழகான ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை கர்த்தர் தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் மிகப்பெரிய தீமையை செய்கிறார்கள். அப்போ ஆண்டவர் நிறைய காரியத்தை தேவனுடைய மனுஷனிடத்துல சொல்றாரு. இதெல்லாம் நீ குறிச்சுக்கோப்பா, இதெல்லாம் நீ எழுதிக்கோப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருக்குள்ள ஒரு சந்தேகம், ஆண்டவரே இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லையே, இப்ப எப்படி இது நடக்கும்? இது நடக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, குறித்த காலத்திற்கு சொல்லப்படுகிற தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது ஒரு நாளும் பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் அது தாமதிப்பதே இல்லை. இன்றைக்கு இந்த இரக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை ஆண்டவர் இதற்கு முன்பாக நிறைய வாக்குத்தத்தங்களை உங்களோடு பேசி இருக்கலாம், நிறைய ப்ராமிஸ் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா எல்லாமே தாமதமாகலாம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி தாமதமாகுது? இனி எனக்கு நம்பிக்கையே அற்று போயிருச்சு, அது நடக்குமா நடக்காதான்னு ஒரு பெரிய கேள்விக்குறியோட நான் இருக்கிறேன். இந்த ஜெபத்துல யாராவது ஒருத்தர் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது ஒரு நாளும் பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். உன் ஜெபத்திற்கு பலன் நிச்சயமாய் வரும். நீங்கள் பட்ட பிரயாசத்திற்கு பலன் நிச்சயமாய் வரும். ஆண்டவர் ஆணித்தரமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். நீ நினைக்கிற காரியம், நீ ஜெபித்த காரியம், கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த காரியம், எத்தனை பேர் தடுத்தாலும் அது நிச்சயமாக வரும். அது உன்னை தேடி வரும், அது உன்னை விட்டு போகாது. காலதாமதம் ஆனாலும், நாட்கள் தாண்டினாலும் நிச்சயமாக அது வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவோம். காத்திருந்து உங்களுடைய இருதயம் ஒருவேளை சோர்ந்து போய் இன்னைக்கு வந்திருக்கலாம். பாஸ்டர், இந்த ஜெபத்துல நான் அட்டெண்ட் பண்ணும் போதே ரொம்ப சோர்ந்து போய் தான் வர்றேன். எத்தனை வருஷமா காத்திருக்கிறது, எத்தனை வாக்கு தத்தத்தை தான் நான் விசுவாசிக்கிறது, எத்தனை ஜெபத்துல தான் நான் போய் கலந்து கொள்கிறது, இதுக்கு மேல என்ன காத்திருக்க முடியாது பாஸ்டர். எனக்கு எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்னை வித்தியாசமா கேட்கிறாங்க. ஆனா அந்த இருதயத்தை பார்த்து கர்த்தர் உற்சாகப்படுத்தும்படியா தான் சொல்றாரு, அது தாமதிக்குன்னு நீ நினைக்காத, தாமதிச்சாலும் நிச்சயமாகவே வரும், அது பொய் சொல்லவே சொல்லாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை தருவார். நான் உன் கடன்களை முடிப்பேன் என்கிற தெய்வம் அதை முடித்து காண்பிப்பார். உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவேன் என்று சொன்ன தெய்வம் அதை அப்படியே நிறைவேற்றுவார். உன் வீட்டில் சந்தோஷமான சத்தம் கேட்கப்படும் என்று சொன்ன தெய்வம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமாய் அது வரும். தடைப்பட்ட அந்த காரியம் நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த காரியம் நிச்சயமாய் வரும். இதுவரையிலையும் வராத நிறைய மனிதர்களால் தடை பண்ணப்பட்டிருக்கிறது. எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடையதாகும். கைகளை மேல உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. முழு பலத்தோடு கூட சொல்லுங்க, ஹல்லேலூயா. அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பது இல்லை. இதுக்கு மேல அது தாமதமா இராது. இந்த 21 நாள் ஜெபத்திற்கு பிறகு அது தாமதமா இராது. இந்த வாக்கு தத்தம் எனக்காகத்தான், என் பிள்ளைக்காக நான் காத்திருக்கிறது வரும், என் எதிர்காலத்திற்காய் நான் காத்திருக்கிறது வரும். நான் காற்றை காணப்போவதில்லை, மழையை பார்க்க போவதில்லை, ஆனால் கர்த்தர் எனக்கு முன்குறித்தது என்னை தேடி வரும், தேடி வரும். ஓ ஹல்லேலூயா. கர்த்தரே அதை எனக்கு
ஆண்டவரே அதை எனக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் ஆதியாகமத்திலே ஆபிரகாமனுடைய வாழ்க்கையை எடுத்து வாசிப்பீர்களே, ஆனால் வேதம் சொல்கிறது ஆண்டவர் அவனுக்கு ஒரு குழந்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆனா ரொம்ப நாள் தாண்டிருச்சு. ஆண்டவர் வாக்கு கொடுத்து 25 ஆண்டுகள் தாண்டினது. அப்பதான் ஆண்டவரிடத்துல என்ன சொல்றான்னா, ஆண்டவரே என் மனைவி ஆகிய சாராள் 90 வயசு ஆயிடுச்சு ஆண்டவரே, எனக்கு 100 வயதாகிறதப்பா. 90 வயதான அந்த அம்மா 100 வயதான எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது ஆண்டவரே. அதனால இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக, என்னுடைய அந்த வேலைக்காரனுடைய பிள்ளை உமக்கு முன்பாக பிழைக்கட்டும். எனக்கு கிடைக்காது, எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஆனா வேதம் சொல்லுது ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்து ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். அவ்வளவு காலம் தாமதமானாலும் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் தடையாகவே இல்லை. சிஸ்டர், பிரதர், எங்க அன்பு தகப்பனே, தாயே, ஒருவேளை ஆபிரகாமை போல சோர்ந்து போய் எனக்கு நீ நடக்காதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஆண்டவரே, ஏன்னா அந்த பலன் என்னை விட்டு போயிருச்சு, என் மனைவிக்கு அந்த பலன் இல்லை, அதனால யாராவது ஒருத்தர் பிழைக்கட்டும், வேற யாருக்காவது ஒருத்தருக்கு செஞ்சுங்கன்னு சொல்லி உங்க இருதயம் சோர்ந்து போகுமானால் ஆண்டவர் சொல்றார், வாக்கு கொடுத்தது உனக்கு தானே, வாக்கு கொடுத்தது உன் குடும்பத்திற்கு தானே, உன்னை கொண்டுதான் செய்வேன்னு சொன்ன இல்ல, உன் கண்கள் பார்க்கும்னு சொன்ன இல்ல, கண்டிப்பாக கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த வாக்கு தத்தத்தை நான் ஜெபித்து ஆயத்தம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் பேசினார். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த தாமதம் என்கிறது 3 காரியத்தினாலே வரும். அந்த 3 காரியத்தை சொல்லி ஒன்றை மட்டும் விளக்கமா உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க போறேன். 3 விஷயத்திலே நமக்கு தாமதம் வரும். ஒன்று, நம்மாலே சிலது தாமதம் வரும். சில ஆசீர்வாதங்கள் யாரால தாமதம் வரும்னா நம்மால தான் தாமதம் வரும். நம்ம ஜெபிப்போம், நம்ம அதற்காக முயற்சி எடுப்போம், ஆனா நம்முடைய இஷ்டம்னு ஒண்ணு இருக்கும், நம்முடைய விருப்பம்னு ஒண்ணு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா வருகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிற நாளில் நம்ம நிறைய பேர் தடை பண்ணுவோம். அது எனக்கு செட் ஆகல, அது எனக்கு பிடிக்கல, நான் நினைச்சது மாதிரி இல்லை. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரிடத்துல ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபிப்பீர்களே, ஆனால் சில நேரங்களிலே உங்களுக்கு பிரியப்பட்டது மாதிரி அது இருக்காது, நீங்க ஆசைப்பட்டது மாதிரி இருக்காது, அது உங்களுடைய கற்பனைக்கு தகுந்தது மாதிரி இருக்காது. நீங்க ஆரம்பத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க, ஆனா ஆண்டவர் ஆரம்பத்தையும் பார்ப்பார், முடிவையும் கர்த்தர் பார்ப்பார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல? நமக்கு எல்லாருக்கும் எதை மட்டும்தான் பார்க்க தெரியும்னா ஆரம்பத்தை மட்டும்தான் பார்க்க தெரியும், முடிவை பார்க்க தெரியாது. நான் ஒரு நாள்ல என்னுடைய திருமணத்திற்காக ஆயத்தமாகும் போது பாஸ்டர் வெஸ்லி அவங்களுடைய பாஸ்டர் அம்மாவை பார்த்து எல்லாம் பேசி முடிச்சாச்சு. அப்போ முடிக்கும் போது கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் பாஸ்டர் வெஸ்லி அவர்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு நபர். அப்போ அவர் எதேர்ச்சியா ஃபோன் பண்ணும்போது வெஸ்லி பாஸ்டர் ஷேர் பண்றாரு. என்ன ஷேர் பண்றாருன்னா, ஐயா உங்க ஊர்ல தான் நாங்க மாப்பிள்ளை பார்த்துருக்கிறோம், உங்க ஊர்ல தான் ஒரு மாப்பிள்ளை. உடனே அவர் உற்சாகமா, பாஸ்டர் என்ன சொல்றீங்க, கோயம்புத்தூர்லையா, சொல்லுங்க யாரு அப்படின்னு கேட்ட உடனே ரத்தினபுரியில இந்த மாதிரி ஒரு சர்ச்சுன்னு சொன்ன உடனே அவர் அடுத்த நிமிஷம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயோ பாஸ்டர் ரத்தினபுரியா அங்க கொடுக்காதீங்க பாஸ்டர், அங்க கொடுக்க வேண்டாம், ரத்தினபுரியில கொடுக்க வேண்டாம், நீ என்ன இப்படி இது பண்றீங்க, அதெல்லாம் சரியாகாது. அப்போ அவர் என்ன நான் விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்ன விசாரித்தார். அப்பொழுது பாத்தீங்கன்னா நம்ம சர்ச் ரொம்ப குட்டியான ஒரு சர்ச், ஒரு 70 பேர் 60 பேர் அந்த ரேஞ்சில் இருப்பாங்க, ஒரு 100 பேர் ஸ்பெஷல் மீட்டிங் வருவாங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன திருச்சபை தான். அப்போ அவர் விசிட் பண்ணிட்டு, எனக்கே தெரியாம விசிட் பண்ணிட்டு எங்க மாமனாருக்கு ஒரு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி, ஐயோ பாஸ்டர் வேணாம், பியூலாவை போய் அங்கெல்லாம் கொடுக்க வேணாம் பாஸ்டர், அவ எவ்வளோ அழகா பாடுறவங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அது கர்த்தருடைய சித்தத்தின்படி அதுக்கப்புறம் நடந்துருச்சு, ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆனா இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கிறேன், இல்ல மனிதன் ஆரம்பத்தை மட்டும்தான் பார்ப்பான், ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, நம்முடைய முடிவையும் பார்ப்பான். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலுடைய தூக்கு நூலை ஆசையாய் பார்க்கிறது. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், உங்களுடைய பிசினஸ் ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் அதை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. ஆமென். அதனால சில நேரங்களிலே ஆசீர்வாதம் தாமதமாகிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா நம்ம தான் காரணமா இருப்போம். நம்முடைய ஆசை நிறைவேறணும், நம்முடைய விருப்பம் நிறைவேறணும், நம்ம பார்வை நிறைவேறணும் அப்படின்னு நினைப்போம். இல்லவே இல்லை. கர்த்தருடைய சித்தத்திற்காக நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னா நலம் புலம் எதையுமே பேசக்கூடாது.
இதுதான் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறதுனுடைய அர்த்தம். எத்தையுமே பேசக்கூடாது. ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தா அதை நடத்துங்க, சித்தம் இல்லைன்னா அது தடுத்து போடுங்க, அவ்வளவுதான். நீங்க தீர்மானம் எடுக்கிறது தப்பு இல்லை, பொருத்தனை எடுக்கிறது தப்பு இல்லை. ஆனா ஆண்டவர் செய்யும் போது நீங்களே அதை தடுத்து நிறுத்திடாதீங்க, நீங்களே குறுக்க நின்றாதீங்க. இன்னைக்கு அந்த அந்த விஷயம் முதல்ல. நம்பர் 2. ரெண்டாவது, நீங்க அதுக்கு ஒரு வசனத்தை கூட நீங்க வாசிக்க முடியும். நீங்கள் ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல தான் அது எழுதியிருக்கு. நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம தடுத்து நிறுத்துறது. 43ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 10வது வசனம், நாங்கள் தாமதியாதிருந்தோமானால் இதற்குள்ளே 2 தரம் போய் திரும்பி வந்திருப்போமே என்றார். அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, யாக்கோபனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆகாரத்திற்காக சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனா எகிப்து தேசத்திற்கு போகணும். எகிப்து தேசத்திற்கு ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் தான் இருக்குது. எகிப்து தேசத்திற்குள்ள நீ திரும்பி வரணும்னா என்னுடைய சகோதரனாகிய பென்யமீனை கூட்டிட்டு வராம நீ இங்க வரக்கூடாதுன்னு யோசேப்பு ஸ்ட்ரிக்டா தன்னுடைய சகோதரத்துல சொல்லியிருந்தாரு. இப்போ அப்பாட்ட கேட்கிறாரு, பென்யமீனை கூட்டிட்டு போனாதான் சாப்பாடு கிடைக்கும்னு சொல்றாங்க. அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே ஒரு பையனை நான் இழந்துட்டேன், இன்னொரு பையனை இழக்க மாட்டேன்னு சொல்லி அவரே தீர்மானம் பண்ணினதுனால அந்த 2 நாட்கள் தாமதமாகிறது. அப்போ நம்பர் 1, முதலாவது, நம்மால நம்முடைய ஆசீர்வாதம் என்ன ஆகக்கூடாதுன்னா தாமதமே ஆகக்கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னால தாமதம் ஆகக்கூடாது, என்னால எந்த காரியம் தாமதமானாலும் எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கேட்கலாமா? கையை மேல உயர்த்தி அப்படியே ஜெபமா சத்தமா கேளுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கோ எனக்கோ எல்லாரும் ஜெபிங்க, என்னால அந்த காரியம் தாமதம் ஆக கூடாது. நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நான் தடுத்து நிற்க கூடாது, நான் குறுக்க நிற்க கூடாது. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, ஒரு நாள் நான் அதுல குறுக்க நிற்க கூடாது. என் வாழ்க்கையிலே என் சித்தம் அல்ல, உங்க சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. நான் எதையும் பேச மாட்டேன், நான் எதையும் விரும்ப மாட்டேன், உங்க கரத்துல கொடுத்துட்டு நான் அமைதியா இருப்பேன். நீர் எனக்காக செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமேன் சொல்லுங்கள். சோ இந்த எண்ணம் ஆண்டவருடைய பிள்ளைக்கு எப்பவுமே இருக்கணும். ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் ஆரம்பத்தை மட்டும் பார்க்க கூடாது, முடிவையும் பார்க்கணும். ஆமேன். நம்பர் 2, ரெண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 10வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? தானியேல் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின நாள் முதல் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். நீங்க இந்த இடத்துல இந்த அதிகாரத்தை முழுவதும் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, யாரு தடுக்கிறா அப்படின்னா, இப்ப தானியேல் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து பதில் புறப்பட்டுருச்சு. ஆனா அந்த பதில் பூமிக்கு சேராதபடி பிசாசு இடையிலே அதை தாமதம் பண்றான். கவனிங்க, ஃபர்ஸ்ட் யாரு தாமதம் பண்றது? நம்முடைய ஆசீர்வாதம் எதனால தாமதமாகும்? நம்மால தாமதமாகும். நம்பர் 2, ரெண்டாவது, சில ஆசீர்வாதங்களை யாரு தாமதம் பண்ணதாமா இந்த இடத்துல? உடனே நீங்க கேட்கலாம், ஆண்டவர் தானே அனுப்புனாரு, ஆண்டவர் அனுப்புன ஆசீர்வாதத்தை எப்படி அது பிசாசு தடை பண்ண முடியும், எப்படி அவன் தாமதம் பண்ண முடியும்? ஆனா நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த அதிகாரத்துல நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் இந்த வாக்குத்தத்தம் உடனே ஆண்டவர் கொடுத்த பதில் உடனே நிறைவேற வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சத்ரு தாமதம் பண்ணும் போது கூட அனுமதிச்சாங்க. கவனிங்க, சில நேரங்களிலே நம்முடைய ஆசீர்வாதங்களை பிசாசு தடை பண்ணி தாமதப்படுத்துறாருன்னா உங்க இருதயம் கலங்க வேண்டாம். ஆண்டவர் அந்த டைமுக்கு அது நிறைவேற வேண்டாம், அதுக்கு இன்னும் டைம் இருக்குப்பா, அதனால அவன் கையில கொடுத்துருக்கிறேன். நம்பர் 2, ரெண்டாவது, அந்த ஆசீர்வாதம் நிறைவேறுவதற்கு இன்னும் தானியேல் நிறைய ஜெபிக்க வேண்டியது இருக்குது, அவனை ஜெபிக்க வைக்கணும். அப்போ நம்முடைய ஆசீர்வாதங்கள் சத்ரு தடை பண்ணுகிறான் அப்படின்னா நான் நம்புறேன் இன்னும் அது நிறைவேறுவதற்கு காலம் இப்ப அவசரமா உங்களுக்கு அவசியம் இல்லை. நம்பர் 2, ரெண்டாவது, இன்னும் நீங்க ஆயத்தப்பட்டு அதற்காக ஜெபிக்க வேண்டியது இருக்கு. ஆக மொத்தத்துல கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சத்ருவினால தாமதம் பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? யாருமே தடுக்க முடியாது. நான் சொல்றேன், பிசாசே தடுக்க முடியாது. அப்ப ஏன் கர்த்தர் தடுப்பாரு? அப்ப ஏன் மனுஷன் தடுக்க முடியும்? ஆமேன்னு சொல்லுங்கள். கடந்த
நாட்களிலே ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சாட்சி. அப்படின்னா ஒரு அம்மா வந்து தன்னுடைய பிள்ளைய வீட்டில், அம்மாவும் ஒரு சின்ன பையனும் ரொம்ப காட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து மெடிசன் தேவைப்படுது. உடனே இந்த அம்மா வந்து நான் வந்து உனக்கு மெடிசன் வாங்கிட்டு வரேன், நீ பத்திரமாருன்னு சொல்லி தன்னுடைய காரில் மெடிசன் வாங்க போனாங்க. போனவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கீயை உள்ள காருக்குள்ளே கீயை வச்சுட்டு போய் மெடிசன் வாங்கிட்டு திரும்பி வந்தால் கார் உள்ள சாவி மாட்டிக்கிச்சு. என்ன பண்ணுறேன்னே தெரில. தன்னுடைய பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நீ தனியாக இரு, பயப்படாத, ஏசப்பா அவன் கூட இருக்கிறாரு. உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சாமா, பக்கத்தில் எங்கேயாவது இந்த துணிக்கு காயப்படுற இந்த ஹேங்கர் மாதிரி இருந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு வந்து உள்ளே இந்த மாதிரி விட்டு அதில் சாவியை ஓப்பன் பண்ணலான்னு யூடியூப்பில் பார்த்தோமா, நீ வேணா அப்படி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு கேட்டேன். உடனே இந்த அம்மா போய் ஒரு ஹேங்கர் வாங்கிட்டு வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் அது திறக்கவே இல்லை. அப்போ வந்து ஒருத்தர் ரோட்டில் நடந்து போனாராமா. நடந்து போனவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டிருக்காரு. உடனே இவங்க சொல்லியிருக்காங்க, ஆமாம் இந்த மாதிரி சாவி உள்ள மாட்டிக்கிச்சு அப்படின்னு. உடனே அவர் வந்து அந்த இரும்பு கம்பியை வாங்கி ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள அந்த கார் கீயை திறந்து உள்ளே கொடுத்தாராமா. உடனே இவங்க சொன்னாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்களாமா. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? உடனே அவர் சொன்னாராமா, நான் ஜெயிலில் இருந்து வந்து 2 நாள் தான் ஆச்சு. நான் வந்து ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, திருடுறதுனால தான் நான் ஜெயிலுக்கு போனேன். ஏற்கனவே ஒரு திருட்டு கேஸில் மாட்டி ஜெயிலில் போய் 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து ஜெயிலேருந்து வெளியே வந்தேன். ரோட்டில் வாக்கிங் பண்ணலான்னு நினச்சேன். இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண. உடனே அவங்க கையை தூக்கி சொன்னாங்களாமா, ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் பர்ஃபெக்டான ஒரு ஆளை அனுப்புனதற்காக நன்றின்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த திருடம் வரலன்னா கூட அவங்களால என்ன பண்ணிருக்க முடியாது, ஒரு 2 மணி நேரம் போராடி இருக்க முடியும். திருடன்றனால, ஏற்கனவே நிறைய வண்டியை திருடனால அதை ஓப்பன் பண்றதுக்கு அவனுக்கு ரொம்ப சிரமமே இல்லையாமா. அப்ப நான் நம்புறேன், ஆண்டவருடைய பிள்ளையே நமக்கு தாமதம் பண்ணவே மாட்டார். நடக்கணும்னு அந்த நேரத்தை கர்த்தர் நியமிச்சிட்டார்னா ஏற்ற நாளில் வந்து சேரும். இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்ற நேரமா இருக்கட்டும். இனி இந்த 2022 வருஷத்துல இனி இருக்கிற இந்த 6 மாதத்துல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். பல மாதங்களாக தடை பண்ணி வைத்திருக்கிற அந்த சத்துருடைய தடைகள் உடைக்கப்படட்டும். பிசாசுடைய தடைகள் உடைக்கப்படட்டும். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தூதனானவர் கொண்டு வருகிற அந்த ஜெப விண்ணப்பங்கள் இயேசுவின் நாமத்தினால வான மன்றத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளை கடிந்து நாங்கள் அப்புறப்படுத்தி அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். ஆமென் சொல்லுங்கள். அது தடைபடாது, நிச்சயம் வரும். சொல்லுங்க, ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயம் வரும். சொல்லுங்க, நிச்சயம் வரும். அது தாமதியாது, நிச்சயம் வரும். சொல்லுங்க, ஆண்டவரே நிச்சயம் வரும், நிச்சயம் வரும், நிச்சயம் வரும். உங்க கண்களுக்கெல்லாம் அது ஆச்சரியமா இருக்கும். அது உங்க கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். நிச்சயமா வரும், நிச்சயமா வரும். ஆண்டவர் ஆணித்தரமா சொல்றாரு, மகளே நிச்சயமா வரும். ஆண்டவரே நான் சோர்ந்து போயிட்டேன், ஆண்டவரே, ஆண்டவரே நான் மனசையே விட்டுட்டேன், ஆண்டவரே எனக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் திரும்ப நான் எங்கேயுமே இல்லை, ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே செய்ய. கர்த்தர் சொல்ற நிச்சயமா வரும் மகளே, நிச்சயமா வரும் மகளே. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தர்றேன், உறுதியா தர்றேன், ரப்பர் ஸ்டாம்ப் பண்ணி தர்றேன். நீ காத்திருக்கிறது அநேக நாள் காத்திருக்கிறது நிச்சயமாய் வரும். நீ அநேக நாட்கள் காத்திருக்கிறது நிச்சயமாய் வரும். சத்துரு தடுக்க முடியாது, பிசாசு தடுக்க முடியாது. நம்ம ஆண்டவர் தான் பெரியவர். கர்த்தரை அனுமதிச்சிருக்கிறதுனால அவன் தடுத்து வச்சிருக்கிறான். அவன் தடுத்து வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டான டைமுக்கு தேவைன்னா அவன் தடைகளை உடைத்து கொண்டு வந்து கொடுத்துருவாரு. ஆனால் அவன் கையில் கொஞ்ச நாள் கொடுத்து வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, என் பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. ஆமென், நிச்சயம் வரும். ஸோ நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தாமதம் வருதுன்னா நம்மால சில தாமதம். நம்பர் 2, ரெண்டாவது சத்ரு சிலதை தடுத்து தாமதிக்கிறான். மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில தாமதம் எதனால வருதுன்னா கர்த்தரே தாமதம் பண்றாரு. யார் தாமதம் பண்ணுவாராமா? ஆண்டவரே லேட் பண்ணுவார். சரி, ஆனா அந்த விஷயத்தை வாசிப்போம். அதை மட்டும் நான் விளக்கமாகி ஆண்டவரை ஏன் தாமதம் பண்ணுகிறார். வேதத்துல புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்துல 3 பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் டிலே பண்ணுவார், தாமதம் பண்ணுவார், லேட்டா தான் செய்வார். அதை விளக்கமாக உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். வாசிக்கலாம். முதலாவதாக ஆண்டவர் ஏன் தாமதம் பண்ணுகிறார் அப்படின்றத யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? எல்லாரும் எடுத்து வாசிக்க போறோம். யோவான் 2ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த
திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரர்களுக்கு தெரியாததினால் அவர் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த திருமண வீட்டிலே இந்த திருமண வீட்டில் நீங்க எல்லாருமே அறிந்திருக்கிறது, இயேசுவும் அவருடைய தாயும் அழைக்கப்பட்டார்கள். இப்ப திராட்சரசம் குறைந்து போகிறது. அப்போ மரியாளுக்கு ரொம்ப அவசரமா இருக்குது, அந்த வீட்டினுடைய உரிமையாளருக்கு ரொம்ப அவசரமா இருக்குது. பொதுவாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அதுல ஏதாவது குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த சமையலுக்கு வேலைக்கு நம்ம கூப்பிட்டுருக்கோம் கொஞ்சம் அசால்ட்டா இருப்பாங்கன்னு வைங்களேன். ஆனா யாருக்கு ரொம்ப அவசரமா இருக்கும்னா அந்த திருமணத்தை நடத்துகிற அதுல முக்கியமான நபருக்கு ரொம்ப அவசரமா இருக்கும். ஐயோ செய்யுங்கடா பண்ணுங்கடா, என்ன பண்றது, டைம் போயிட்டே இருக்குது, எல்லாரையும் உட்கார வச்சிட்டோம் அப்படின்னு. அப்போ அங்க இருக்கிற எல்லாருமே அவசரப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அமைதியா இருக்கிறாரு. ரொம்ப லேட். உடனே எல்லாரும் கேட்குறாங்க, ஆண்டவரே ஏன் அமைதியா இருக்கிறீங்க? உடனே மரியாள் நான் சொல்லதெல்லாம் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இயேசு ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆனா ஆண்டவர் லேட் பண்றதுக்கு என்ன காரணம்னா, முன்னாடி இருந்த ரசத்தை காட்டிலும் பின்னாடி கர்த்தர் ரொம்ப டேஸ்ட் உள்ளதா தந்தாராம். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை தாமதம் பண்றாருன்னா நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு பெஸ்டா தரப்போறாருன்னு அர்த்தம். பெஸ்டா தரப்போறாருன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? நாங்கள் 2005 வருஷத்துல ரத்தனபுரியில் அந்த ஊழியத்தை ஆரம்பித்து 2 வருடம் ஆகும்போது நம்முடைய திருச்சபையினுடைய எல்டர் ஐயா இப்ப இறந்து போயிட்டாங்க. அவங்க ரொம்ப ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா, அந்த சர்ச்சு வீட்டுல மாடியில நின்று பக்கத்துல ஒரு 20 சென்ட் இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல ஓயாம கையை நீட்டி ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடம். இந்த இடத்துல ஒரு சர்ச்சு கட்டினா எப்படி இருக்கும், இந்த இடத்துல ஒரு சர்ச்சு. அந்த 20 சென்ட் இடம் அப்போ வெறுமையா எதுவுமே இல்லாம ஒரு சின்ன குடிசை மட்டும்தான் இருந்துச்சு. கை நீட்டி ஜெபம் பண்ணுவாங்க. இந்த இடம் திடீர்னு பார்த்தா அந்த இடத்த அவங்களே விற்க வேண்டிய சூழ்நிலை அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி போயிட்டோம். அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துக்காக ஜெபிக்கிறத அவங்க மறந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் நம்புறேன், ஒருவேளை அந்த இடத்த நம்ம வாங்கியிருந்தோம்னா ஒரு சின்ன இடத்த தான் நம்ம பிளான் பண்ணியிருப்போம். ஆனா இன்று கர்த்தர் நம்மளை எப்படி கொண்டு வந்திருக்கிறாருன்னா விசாலமான இடத்தை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைய உங்க வாழ்க்கையில சில காரியத்தை நீங்க ஜெபம் பண்ணி கூட ஆண்டவர் தாமதம் பண்றதை நினைச்சு நீங்க வருத்தமே படாதீங்க. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை சொல்றேன். கர்த்தர் உங்களுக்கு பெஸ்டா தான் செய்வாரு சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு பெஸ்டா தான் செய்வாரு. உங்க பிள்ளைக்கு பெஸ்டா தான் நடக்கணும். எவ்வளவு தாமதம் ஆகுறதோ அவ்வளவு பெஸ்டா நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் அழகா தருவார். அது ரொம்ப நல்லா நடக்கும். அது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா தரணும்னு நினைக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு சரியா தரணும்னு நினைக்கிறாரு. ஆமென். இப்ப நான் நம்புறேன் ஆண்டவரே, அன்னைக்கு கொடுத்திருந்தா கூட நாங்க இவ்வளவு பெரிய சந்தோஷப்பட்டிருக்க மாட்டோம் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு அந்த காரியத்திற்காக முயற்சி எடுக்க பண்ணிடுறேன், ஜெபிக்க பண்றேன். நீர் எவ்வளவு நல்லவர். நான் மட்டுமல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. இன்னைக்கு கலங்கி கொண்டிருக்கலாம் உங்களுடைய இருதயம். பாஸ்டர், இனி பெஸ்டா செஞ்சு என்னத்துக்கு பிரயோஜனம் அப்படின்னு கூட உங்களுடைய இருதயம் ஒருவேளை ரொம்ப உடைஞ்சு போயிருக்கலாம். 100வது வயசுல கர்த்தர் ஈசாக்கு கொடுத்த பிள்ளைய சுற்றி இருக்கிறவங்க எத்தனையோ பேர் அவங்கள பார்த்து சொல்லலாம், இனி உனக்கு பிள்ளை கொடுத்து எதுக்கு, நீ என்ன ஸ்டிக் பண்ண முடியும், நீ என்ன வளர்த்த முடியும் உங்க பிள்ளைய, நீ வயசாயிடுச்சு, உன் பிள்ளை உனக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படியுமா, நீ உன் பிள்ளைய அடக்க முடியுமா, நல்ல பிள்ளையா வளர்த்த முடியுமா? ஆனா வேதம் சொல்லுது, 100வது வயசுல கர்த்தர் தாமதமா கொடுத்த ஈசாக்கு ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவன். அவன் வாலிபனா இருக்கான். இவங்க அப்பா 100 வயசா இருக்காரு. அவனை பலிபீடத்தின் மேல விறகு கட்டையில எடுத்து கட்டும் போது அந்த பிள்ளை எப்படி இருந்துச்சாமா? அமைதியா இருந்துச்சு. எந்த பிள்ளைங்க அமைதியா இருக்கும்? எந்த பிள்ளை அமைதியா இருக்கும்? ஆபிரகாமுடைய அதே விசுவாசம் யாருக்குள்ள இருந்துச்சுன்னா ஈசாக்குள்ள இருந்துச்சு. ஏசேக்கில் துரத்துனாங்க, சித்னாவில் துரத்துனாங்க. ஆனா அவன் சொல்றான், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை. தாமதமாகி கொடுக்கிறது கர்த்தர். அது எல்லாராலையும் உதறி போட்டதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. நீங்க ஏதோ யாராவது ஒருத்தர் சொல்லலாம், இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னா உனக்கு எல்லாத்தையும் போட்டு கழிச்சு போட்டது தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நான் நம்புறேன், இல்லவே இல்லை. உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் கர்த்தர் தருவார். உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் தருவார்.
உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க, உங்க சொந்தத்தில் எல்லாருக்குமே வீடு கிடைச்சிருக்கலாம், உங்களுக்கு தாமதமாகல. நான் நம்புறேன் உங்களுக்கு கொடுக்கறத கர்த்தர் பெஸ்டா தான் கொடுக்க போறேன். உங்க கூட இருக்கிற எல்லாருக்குமே திருமணம் ஆயிருக்கலாம், ஆனா உங்களுக்கு திருமண தடையா இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நான் ஆசைப்படுறேன், ஆண்டவர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரை விட கர்த்தருக்கு பெஸ்டா தரப்போறேன். உங்க சொந்தத்தில் இருக்கிற எல்லாரை விட கர்த்தர் உங்களுக்கு பெஸ்டா தரப்போறார். இயேசுவே, இயேசப்பா, இந்த வார்த்தை உமக்கு பிரியமா இருக்குமே ஆனால் நான் பிரசங்கம் பண்ணும் போதே, இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கும் போதே, இந்த சத்தத்தை எந்த பிள்ளை கேட்டாலும் அப்பா 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 இறக்கும். வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமாறு போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை. ராஜா, நினைச்சிருங்கப்பா என் பிள்ளைய, என் மகனை நினைச்சிருங்கப்பா. இதோ இந்த சத்தத்தை கண்ணீரோட கேட்டுட்டு ரொம்ப உடைஞ்சு போய் இதுதான் பாஸ்டர் நினைச்சிட்டே வந்தேன் நானு. அந்த பிள்ளைய பெஸ்டா மாத்தி கொடுங்க ஆண்டவரே, அந்த அற்புதத்தை பெஸ்டா மாத்தி கொடுங்க ஆண்டவரே. இப்பொழுதே அந்த வியாதி சரியாயிரட்டும் ஆண்டவரே, இப்பொழுதே அந்த சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே. நீங்க இறங்காம வேற யாரு இறங்க முடியும்? கைகளை எல்லாரும் உயர்த்தி இயேசுவே இந்த வார்த்தையை நம்புறோம்னு நீங்க சொல்லுங்க. ஒரு 10 டைம் சொல்லுங்க. எனக்கு நீங்க பெஸ்டா தான் செய்ய போறீங்க, என் பிள்ளைக்கு நீங்க பெஸ்டா தான் செய்ய போறீங்க, என் குடும்பத்துக்கு நீங்க பெஸ்டா தான் செய்ய போறீங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. அப்பா அப்பா அப்பா, அதுல ஒரு குறையும் இருக்காது, அதுல ஒரு குறையும் இருக்காது. எனக்கு நேர்த்தியா செய்ய போறீங்கப்பா, எனக்கு தாமதமாக ஆக நேர்த்தியா செய்ய போறீங்க ஆண்டவரே. ஆமென். ஆண்டவருடைய தாமதத்துல ஒரு அர்த்தம் இருக்குது, ஆண்டவருடைய தாமதத்துல ஒரு முடிவு இருக்குது. அது என்ன முடிவுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் எப்படி செய்வேன்னா, தாமதம் பண்ணினாலும் பெஸ்டா நான் செய்வேன். அதை குறித்து ஒரு நாள் நீங்க துக்கப்பட மாட்டீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு எல்லாருக்கும் நடக்குதே பாஸ்டர், எனக்கு மட்டும் ஏன் பாஸ்டர் நடக்க மாட்டேங்குது, என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் பாஸ்டர் நடக்க மாட்டேங்குது? இல்லை இல்லை, ஆண்டவர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு நேர்த்தியா கர்த்தர் செய்வார், உங்களுக்கு நேர்த்தியாய் செய்வார். இரண்டாவதாக, ஆண்டவர் ஏன் தாமதம் பண்றார் அப்படின்றதை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை மார்க்கு எழுதின சுவிசேஷம், நீங்கள் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அவர் அவனுடனே கூட போனால் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருங்கினார்கள். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல யவீரு என்கிற ஒரு தேவ மனுஷன், இவன் வந்து ரொம்ப தேவனோட நடக்கிற மனுஷன். இவனை குறித்து வேதம் சொல்கிறது ஜெப ஆலய தலைவர். அந்த நாட்களிலே ஒரு கூட்டம் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாலும் யூத ஜனங்களில் ஒரு கூட்டம் வந்து ஆண்டவரை சுத்தமா ஏத்துக்கல. அப்படின்னா ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஆண்டவர் அந்த டைம்ல இயேசு கிறிஸ்துன்னு அவங்க ஏத்துக்கல. அந்த சூழ்நிலையிலே இந்த ஜெப ஆலய தலைவன் வந்து ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து அவரை ஏத்துக்கிறது என்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம், ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல இருந்து, இந்த மாதிரி என் பொண்ணு ரொம்ப முடியாம இருக்கா, மரணம் நெருங்க போகுது, அதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் ரெடி பண்ணீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்றேன். உடனே ஆண்டவர் சரி வாப்பா அப்படின்னு கிளம்புறாரு. அவர் வீட்டை விட்டு கிளம்புறாரு இல்லையோ, நிறைய பேர் அவருக்கு பின் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே நடந்து வரும்போது அடுத்து என்ன வருது அப்படின்னா, பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அது ஒரு பெரிய அற்புதம் அங்கே நடக்குது. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வர்றாங்க, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க, சுகம் அடையுது. உடனே ஆண்டவர் திரும்பி கேட்கிறாரு, யார் என்ன தொட்டதுன்னு கேட்கிறாரு. அதுல ஒரு பெரிய இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ ஏற்கனவே அந்த பிள்ளை உடம்புல சீரியஸா இருக்குது. இப்போ ஆண்டவர் கிளம்பிட்டாரு, ஆனா இப்ப தாமதம் ஆயிடுச்சு. இந்த 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 ஸ்திரீயால இடையில வந்த இந்த அவ்வளவு வியாதி உள்ள ஸ்திரீனால கொஞ்சம் டிலே ஆகுது. இப்போ நம்மளா இருந்தா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இந்த மனுஷி காலம் முடிஞ்சிருச்சு, அவளுக்கு வயசாச்சு, என் பிள்ளை சின்ன பிள்ளை, வாழ வேண்டிய பிள்ளை, இவ இடையில குறுக்கே வந்து ஆண்டவரை தடுத்து நிறுத்தி இந்த மாதிரி ஒன்று ஆகி போச்சே. பல யோசனைகள். இப்போ அந்த ஆண்டவர் அந்த அற்புதத்தை செஞ்சு சரி வாப்பா போலாம், இனி உங்க பிள்ளைய பார்க்க போலான்னு போது அவனுடைய வீட்டுல இருந்து கொஞ்சம் பேர் வராங்க, வந்து சொல்றாங்க, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் பிள்ளை நம்மளா இருந்தா கூட சரி வரட்டும், அவரும் வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போடுன்னு சொல்லுவோம்.
சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வர வேண்டாம். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, வா. திரும்பி போறாரு. அங்க போய் உள்ள பார்த்தா இவங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளேயே சந்தடி பண்றவங்க வந்துட்டாங்க, அழுறவங்க வந்துட்டாங்க, பேண்டு மேளம் எல்லாமே வந்துருச்சு. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற நிறைய பேர் இந்த குழந்தை கண்டிப்பா செத்துரும், இது உயிரோட வராதுன்னு எல்லாருமே முடிவெடுத்தாங்க. வேதம் சொல்லுது, ஆண்டவர் போன உடனே எல்லாரையுமே வெளியே துரத்திட்டு அந்த பிள்ளைய இவங்க குடும்பத்தை மட்டும் உள்ள நிப்பாட்டி அந்த குழந்தைய உயிரோட எழுப்பினாரு. இந்த விஷயத்துல நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சில விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில தாமதம் பண்றதுக்கு காரணம் மனுஷன் யார் அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறது தான் கர்த்தர் தாமதம் பண்றாரு. ஆமேன்னு சொல்லுவோம். நான் நம்புறேன் அங்க இருந்த நிறைய பேரு இந்த புள்ள பொழைக்கணும்னு நினைக்கல. நீங்க அது தெளிவா வாசிங்கன்னா தெரியும். உள்ள போய் ஆண்டவர் அந்த புள்ளைய நான் எழுப்ப போறேன்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற நிறைய பேர் சிரிச்சிட்டாங்களாம். ஒரு துக்க வீடு, ஒரு சின்ன பிள்ளை இறந்து போயிருக்கிறா, அந்த வீட்டுல அழுகிறதற்காக வந்தவங்க நான் அப்போ எல்லாரும் எதுல குறியா இருந்தாங்கன்னா, இந்த புள்ள செத்துரும், இந்த புள்ள இவனுக்கு கிடைக்காது, இந்த புள்ள எப்படி கிடைக்கும், பெரிய விஷயமா போய் இயேசுநாதரை கூட்டு வர போயிருக்கிறான், லேட் ஆகுது, கண்டிப்பா அது நடக்காது. அங்கேயே வழியிலே சொல்றாங்க, விட்டுருங்க, நீங்க எதுக்கு ட்ரை பண்றீங்க, வேண்டாம். நான் சொல்றேன், உங்களுக்கு தாமதமாகும் போது அப்பதான் மனுஷன் யாருன்னு நீங்க கற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு முன்னாடி கற்றுக்க முடியாது. ஒரு நாளுக்கு இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டீங்கன்னா தெரியும், அப்பதான் சொந்தக்காரங்க யாரு, நண்பர்கள் யாரு. அப்போ நான் நம்புறேன், இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கு தாமதம் ஆகிறது மனுஷன் யாருன்னு கற்றுக் கொடுக்கறது தான். அப்பதான் உங்களுக்கு தெரியும் நல்லவங்க யாரையும் நம்மளை நேசிக்கிறாங்களா இல்லையா. நீங்க அதுக்கு பிறகுதான் நீங்கள் மனிதர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடப்பீர்கள். அப்போ ஆண்டவருக்கு சொல்லுங்க, நீங்க எனக்கு தாமதம் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஆண்டவரே. நான் மனுஷன் யாருன்றத, அப்பா யாருன்றதை கண்டுபிடிப்போம், அம்மா யாருன்றது கண்டுபிடிப்போம். அப்பதான் தெரியும் இந்த உலகத்தில் உள்ள எந்த அன்புமே நிரந்தரம் இல்லை, இயேசு மட்டும்தான் எனக்கு நிரந்தரம். கர்த்தர் மட்டும்தான், ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு நிரந்தரம்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது. எதைத்தான் கற்றுக் கொடுத்தனா, தாமதம் தாங்க கற்றுக் கொடுத்துருச்சு. என் கூட எந்த மனுஷனும் நிக்க மாட்டான் அப்படின்றத எப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்னா, தாமதம் தாங்க என் வாழ்க்கையில அதை கத்து கொடுத்துருச்சு. என் வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தை கர்த்தர் லேட் பண்ணி செஞ்சாரோ அந்த காரியம் எல்லாம் எனக்கு ஒன்ன கத்து கொடுத்துருச்சு. மனுஷன் உன் கூட இருக்க முடியாது, மனுஷன் உனக்கு உதவி செய்ய மாட்டான், இந்த மனுஷனை நீ நம்பாதேன்னு கத்து கொடுத்த பாடமே தாமதத்துல வந்துருச்சு. அதனால உங்களுக்கும் கர்த்தர் தாமதம் பண்றாருன்னா, மனுஷன் யாருன்றத கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஆமேன். உங்க முகத்துக்கு முன்னாடி நல்லா பேசலாம், ஆனா தாமதம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க என்ன உண்மையா பேசுறாங்கன்னு. ஆமேன்னு சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, மனுஷன் யாருன்றத நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் தாமதத்தின் நிமித்தமா தான் நீங்க கற்றுக் கொடுத்தீங்க. உண்மைன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி, உண்மைதான் பாஸ்டர், நீங்க சொல்ற வார்த்தை உண்மை, கர்த்தருடைய வார்த்தை உண்மை. நான் தாமதம் ஆகலைன்னா அந்த மனுஷனை நான் ரொம்ப நம்பி இருப்பேன் பாஸ்டர். நான் தாமதம் ஆகலைன்னா அந்த மனுஷனுடைய காலுக்கு கீழே இருந்திருப்பேன் பாஸ்டர். ஆனா தாமதம் ஆனதுனாலதான் இந்த மனுஷன் யாருன்றதை நான் கண்டுபிடிச்சேன். கையை உயர்த்தி, ஆண்டவரே, மனிதனை குறித்த ஆண்டவரே அந்த எண்ணத்தை, அந்த படிப்பனையை கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எனக்கு செய்ததற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்பர் 3, மூணாவது ஒரு காரியத்தை வேகமாய் வாசித்து நம்ம கடந்து போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 11ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கலாமா? 11ஆம் அதிகாரம் நம்ம 43வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். 43வது வசனம், இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டார். கவனிங்க, இந்த வசனத்தை ரொம்ப வாசிக்க வேண்டாம், நீங்க வீட்டுல போய் வாசிங்க. இங்க 3வது ஆண்டவர் புதிய பாட்டுல ஒரு இடத்துல தாமதமா போறாரு. எங்க தாமதமா போறாருன்னா, லாசரு மரித்து போனான். நீங்க அது 32வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். நீங்கள் 6வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் 6வது வசனம், அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அப்படின்னா அவன் வியாதியாய் இருக்கும் போதே நியூஸ் அவருக்கு வந்துருச்சு. அந்த நியூஸை கேட்டுட்டு 2 நாள் அங்க திரும்ப இருக்கிறாரு. எல்லாரும் போலான்றாங்க. நீங்க லாசரு ரொம்ப நேசிக்கிறீங்கல்ல, கிளம்பலாமான்னு கேட்கறாங்க. 2 days வெயிட் பண்றாரு. தாமதம் பண்ணி போறதுக்குள்ள இவன் மரித்து அவங்க ஒரு ரொம்ப பிளஸ்ஸா தான் எடுத்துக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல, ஆண்டவர் பிஸியா இருப்பார், நம்ம அடக்கம் பண்ணிடலன்னா அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்ப மரிச்சு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னா 4 நாள் ஆயிடுச்சு. இயேசு அவனை எழுப்ப போகும்போது சுற்றி இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க,
இவ்வளவு லேட்டா வந்துட்டு மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. நாரும் இப்ப போய் எழுப்ப போறீங்க அப்படின்னா மனிதர்கள் எல்லாம் முடிஞ்சு அப்படின்ற சூழ்நிலைக்கு அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் தாமதம் வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இல்ல, மனுஷன் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாலும் நான் ஒரு துவக்கத்தை வைக்கிறேன் என்கிறதை நிரூபிக்கிறதற்காகத்தான் கர்த்தர் லேட்டா வந்தார். அங்க இருக்கிற எல்லாருடைய ஜனங்களுக்குள்ளேயும் ஒரு செத்த மனுஷனுடைய உயிர் 3 நாள் அந்த ஊர்லயே சுத்திட்டு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. 4வது நாள் அது இருக்காது அப்படின்ற ஒரு ஐதீகம் இருந்துச்சு. ஆண்டவர் அதை எல்லாத்தையும் முறியடிச்சு, இல்லப்பா நீங்க அடக்கம் பண்ணிட்டீங்க, ஆனா என் இயேசு உயிரோடு எழுந்தார். இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நிறைய தாமதம் ஆறதுனால நீங்க நிறைய பேர் அடக்கமே பண்ணியிருக்கலாம். இனி அதை திறக்க முடியாது பாஸ்டர், இனி அதை திறக்க முடியாது. உங்களை சுற்றி இருக்கிற சொந்தங்கள் நிறைய பேர் இனி நடக்காதுன்ற ஒரு முடிவுக்கு கல்லறையே கட்டி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, அவங்க யோசனையை முறியடிக்கிறதுக்காக தான், உங்க மேல அவங்க வச்சிருக்கிற யோசனையை முறியடிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் ரொம்ப தாமதம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உங்களை குறித்து அவங்க நினைக்கிற நினைவு பாழாய் போகும். அது நடக்காது. இனி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இனி அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது. இனி முன்னேறதுக்கு வழியே இல்லை. எல்லாரும் அடக்கம் பண்ணினாலும் இயேசு இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் தாமதமா வருவேன். அவங்க கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பிரமிச்சு பார்க்கறாங்க. நாங்க நினைச்சு கூட பார்க்கலையே, இதுக்கு மேல லாசரு உயிரோட வருவான்ற நம்பிக்கை எங்களுக்கு யாருக்குமே இல்லையே, அங்க இருந்த ஒருத்தருக்கு கூட இல்லையே. ஆனா இயேசு தாமதம் பண்றதுல ஒரு பெரிய அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நிச்சயம் வரும். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தெல்லாம் குறிச்ச காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் வரும், அது நிச்சயமாகவே வரும். அது தாமதியாது. எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். அது தாமதியாது. காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவா. மகளே இதுவரைக்கும் காத்திருந்த, மகனே இதுவரைக்கும் காத்திருந்த, ஆண்டவர் ஒரு விஷயம் கூட இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தில் சொல்றாரு, காத்திரு, நீ பொறுத்திரு, என்னையே நீ நம்பிரு, உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். நிச்சயமா அது வரும். அது தாமதியாது. நிச்சயமா வரும். ஓ அல்லேலூயா. தேவனே நீர் மௌனமா இராதே. தேவனே நீர் சும்மா இராதே. தேவனே எழுந்து நில்லும். வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் பூமியின் மேல் நின்றார், பார்த்தார். வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் பூமியின் மேல் நின்றார், பார்த்தார். போதும்பா, தாமதம் போதும்பா, போதும். இதுக்கு மேலேயும் என் பிள்ளைய அப்படி வச்சுக்காதீங்கப்பா. தாவீத நீ ஒளிச்சு அம்பரா துணியில வச்சிருந்தீங்க, அவனை ராஜாவா மாத்துனீங்க. 14 வருஷம் யோசேப்ப ஒளிச்சு வச்சிருந்தீங்க, அவனை ராஜாவா மாத்துனீங்க. என் பிள்ளைய தூக்கி எடுக்கிற வருஷம், தூக்கி எடுக்கிற மாதம். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே தாமதியாதேயோ. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தாமதியாதே. முழு பலத்தோடு சொல்லுங்க, இயேசுவே தாமதியாதேயோ. இயேசுவே சும்மா இராதேயோ. தாமதியாதேயோ. உடைய தேவ சமூகத்துல நின்று இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த சமூகத்துல காத்திருக்கிற, இன்னும் வீடுகளிலே காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா அப்பா, இந்த 21 நாள் இரக்கம் செய்யும் வரை இந்த கூட்டம் முடியும் போது ஒவ்வொரு வாயும் 10 வருஷம், 20 வருஷம், 15 வருஷம், 18 வருஷம் எனக்கு இருந்த தடை எல்லாத்தையும் கர்த்தர் முறிச்சிட்டார். நிச்சயமா அது வரும்னு சொன்னாரு, நிறைவேற்றிட்டாரு. என் பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்ல உதவி செய்யுங்கப்பா.
எங்க பட்டணத்தை கண்ணோக்கி பாருங்க ராஜா. எங்க பட்டணத்துல 10,000 பேர் கொண்ட 100 சர்ச்சையாவது கொடுங்க ஆண்டவரே. 1000 பேர் கொண்ட 1000 சர்ச்சை கொடுங்க ஆண்டவரே. எங்க பட்டணம் ஒரு எழுப்புதலை சந்திக்கணும். எங்க பட்டணம் எழுப்புதலை சந்திக்கணும். எங்க பட்டணம் டெக்ஸ்டைலுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதை விட கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்டியன்ஸுக்கு, இயேசுக்கு இந்த பட்டணம் சொந்தம். இயேசுக்கு இந்த பட்டணம் சொந்தம். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்துல மறைஞ்சிருந்து ஒரு பலனை கூட எதிர்பார்க்காம ஊழியம் செய்யற உங்களுடைய பிள்ளைகளை எல்லாரையும் அவங்க கரத்துல தர்றேன். அவங்க நல்லா இருக்கட்டும். இந்த ஜீசஸ் கால்ஸ் இந்த குடும்பம் ஒர்க் பண்ற பிள்ளைங்க ஆண்டவரை எல்லாரையும் மறைச்சுக்குங்கப்பா. அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்க பாதத்தை முத்தம் செய்யறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். God bless you.